ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்னுடைய ஈவினிங்லேருந்து நைட் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock கிட்ட ஆகும். நான் நைட்டு டின்னருக்காக சப்பாத்தி தான் பசஞ்சிட்ருக்கேன். ரொம்ப நாளாகிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு. கிட்டத்தட்ட 1 yearக்கு மேலே ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. வரும்போதே கையோட பன்னீர் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சுட்டேன். நைட்டு 8 மணிக்கு மேலே தான் செய்வேன். அதுக்குள்ளே நல்லா சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்கும். மழை டைமாக இருக்குது இங்கெல்லாம். அதனால் நல்ல சூடான மழைக்கு மிளகா பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்ல. அதனால் மாவும் பசைஞ்சு வச்சாச்சு. காலையில் என் பையனை பார்த்தது, இன்னும் அவனை பார்க்கவே இல்லை. நான் வரத்துக்கு முன்னாடி எங்கள் மாமனார் வந்து அவனை கிளாஸில் விடுறதுக்காக போயிட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜெய் என்ன கிளாஸ் போகிறான் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோனிக்ஸ் கிளாஸும் ஹிந்தி கிளாஸும் அனுப்பிட்டு இருந்தேன். இப்போ ஃபோனிக் வந்து ஸ்டாப் பண்ணி இப்போது ஹிந்தி கிளாஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கான். சரி, வீட்டிலையே எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது ரீடிங்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். கிளாஸ் போயிட்டு ஓகே. இப்போ கொஞ்சம் அவனுக்கு வந்து லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் வேர்ட்ஸ்லாமே ப்ரொனவுன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதனால் நான் கிளாஸையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஹிந்தி எங்களுக்கு வீட்டில் யாருக்குமே தெரியாது. அதனால் அவனுக்கு நான் செகண்ட் லாங்குவேஜ் வேறு ஹிந்தி நாங்கள் எடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக கிளாஸ் போட்டே தான் ஆகணும். நிறைய ஒர்க் ஷீட்லாம் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, அவங்க அப்பா வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஹிந்திக்கு கிளாஸ் போனாராம். பேசுவாங்க சும்மா 1-2 வார்த்தை. பட் புக்கை பார்த்துலாம் அவ்வளோ கிளியராக படிக்க மாட்டாங்க. எனக்கு வந்து ஹிந்தினா என்னன்னே தெரியாது. ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சென்னை வந்தால் தான் ஹிந்திக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஊரில் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் கிளாஸ் அதுக்கு மட்டும் அனுப்புகிறோம். ஜெய்க்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் வாங்கியிருந்தேன். இதான் அந்த ஹூடி. இப்போது வின்டர் சீசனுங்கிறதுனால குழந்தைங்க எல்லாருமே காலையில் பனியில் தான் கிளாஸுக்கு போகிறாங்க. நல்ல குளிராகவும் இருக்குது. அதனால் இந்த ஹூடி வாங்கினேன். ஜர்க்கின் தான் இது. ஆக்சுவலாக ரேட் வந்து 299 தான் வந்துச்சு வித் டெலிவரி சார்ஜோட. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் இது. இந்த மாதிரி 2 சைடும் குட்டி குட்டி பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆள் பார்த்ததுமே பயங்கர ஹாப்பி. நான் அந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. காலையில் பசங்களை குளூரில் அனுப்புகிறமேன்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை போட்டு விட்டலாம். அவங்கள ஒரு 10:30 மணி போல் கழட்டி பேக்கில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க. என் பையன் பயங்கர ஹாப்பியாக காலையில் அம்மாவும் பிள்ளையும் பிரிஞ்சமா வந்ததும் முத்த மலைகள் பாச மலையெல்லாம் பொழிஞ்சதும் என் பையனும் இதை காமிச்சு இப்படியே கொஞ்சம் போட்டு விட்டாச்சு. ஆனால் எனக்கு ஃபுல்லாக கழட்டவே இல்லை. சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் போட்டுட்டு தான் இருந்தார். ஆனால் என்ன அப்படின்னா 2 நாளில் இந்த ஜிப்பையும் பிச்சுட்டான். அந்த தலையில் மாட்டுற கேப்பில் வரக்கூடிய நாட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டையுமே எடுத்து பேக்கில் கழட்டி வச்சிட்டான். பட் வால் தான் கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குது. அவருக்கு இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு விட்டதும் கொஞ்சம் சைக்கிளெல்லாம் ரவுண்டு போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் அவரோட ஸ்டடி டைம். நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. காலையில் போட்ட சுடிதாரை ஈவினிங் கழட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த நைட்டி எடுத்து போடும்போது தான் எனக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். மைண்டும் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் தலையெல்லாம் சீவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். எங்கள் மாமியார் வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் என்னை விளக்கேற்ற சொன்னாங்க. ஈவினிங் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் நான் இருந்தால் விளக்கேற்றோம். மற்றபடி மார்னிங் பூஜை எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. இப்போ கார்த்திகை மாதம் இல்லையா, அதனால் வந்து வாசலில் விளக்கேற்றிட்டுருக்கோம். மார்கழியில் வந்து காலையில் அவங்க எப்பொழுதுமே ஏஞ்சிருவாங்க. 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்துருவாங்க. அவங்களே எப்பொழுதுமே காலையிலலாம் விளக்கேற்றிடுவாங்க. ஸோ அவருக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் வந்து மிளகா பஜ்ஜி பண்ணிகிட்ருக்கேன். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவன் இன்னொரு கிளாஸுக்கு போயிட்டு வந்துடுவான். 2 கிளாஸ் இருக்கும். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி 2 days கராத்தே கிளாஸ் போயிட்டுருக்கான். கராத்தே கிளாஸ்னால் எப்படின்னா சிலம்பம் கிளாஸ் போயிட்டுருக்கான். இப்போ பெல்ட்டு வந்து ஒயிட் பெல்ட்லேருந்து இப்போ எல்லோ பெல்ட்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ அவர் வந்ததும் சூடான பஜ்ஜி தான். போன டைம் வந்து பஜ்ஜியில் அந்த உள்ளே இருக்கிற விதைகளோட போட்டேன். அதனால் அவன் சாப்பிடவே இல்லை. அந்த வாட்டி எல்லாருக்குமே அந்த உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு 2 மிளகா பஜ்ஜியில் மட்டும் விதையோடு போட்டேன் என் ஹஸ்பண்ட்காக. ஸோ சூப்பராக மலைக்கு நல்ல சூடான மிளகா பஜ்ஜியோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வாங்குகிற டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா 3 ரோசஸ்லேயே வந்து உங்களுக்கு மிக்சடுன்னு ஒன்று வரும். அதில் நிறைய ஹர்ப்ஸ்லாம் போட்டிருக்கோம். சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுதான் எனக்கு அப்படியே இந்த டீ உள்ளே போனதும் என்னையே மறந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அந்த டீ வாங்கி பாருங்கள். அந்த அதிமதுரம் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் போட்ட டீ தான். அப்போலேருந்து அந்த மசாலா டீ தான் நாங்கள் வாங்குவோம். நல்லாயிருக்கும் அந்த டீ தூள். அதே மாதிரி நாங்கள் மந்த்லி 4 or 5 டைம் மட்டும்தான் டீ போடுவோம். மற்றபடி எல்லாருக்குமே காஃபி தான். அப்புறம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக யாராவது வந்தால் அது மாதிரி தான் டீ போடுறதே. ஸோ பஜ்ஜி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டடி டைம்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டேன். எக்ஸாம் டைமில் மட்டும்தான் ஸ்ட்ரிக்ட்டு. மற்ற டைமில் ஓரலாக தான் இருப்போம்.
ஸோ இன்றைக்கி வந்து அவர் எனக்கு ஸ்டோரி சொன்னார். அந்த ஸ்டோரியை வந்து நீங்களும் பார்த்துட்டு வாங்க. ஓகே அப்படின்னு யார் சொன்னா? அப்புறம் மண்ணு பொடிச்சு அந்த கொட்டைய மாம்பழ கொட்டைய வச்சுட்டானா. சீனு வந்து பார்த்தானா, பூவா வந்துச்சா. அந்த பூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சூப்பரா வளர்ந்தாங்களா. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 10 years ஆனமே வந்து பார்த்தானா. அப்புறம் ட்ரீ வந்து மேங்கோ ஆயிடுச்சா. ட்ரீ மேங்கோ. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தாத்தா சொன்னாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாப்பிட வா சொன்னாங்க. அவ்வளோதான். அப்படியா? சூப்பராக இருக்கே ஸ்டோரி. எல்லா பசங்களும் அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு புது ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, புது டாய் வாங்கினாலும் சரி, டாய்லாம் வாங்கிட்டோன்னா 2 நாள் நைட்டு எங்கள் பெட்லேயே தான் இருக்கும். அந்த டாயை வச்சு தான் தூங்குவான். புது ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோவா லைக் பண்ண மாட்டான். பட் பேண்ட்டெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஹூடி ஜர்கின் வாங்கினதுலேருந்து 2 டேஸ்க்கு கழட்டவே இல்லை. கொஞ்ச நேரம் படிச்சுட்டு நான் சைக்கிள் ஓட்ட போகிறேன்ட்டு கிளம்பிட்டான். நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து அதிலே போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரெட் சில்லி போட்டு தனியாக அரைச்ச விழுதில் சேர்த்து நல்லா ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதே வேலையில் நிற்க மாட்டேன். அந்த டைமில் வந்து வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் முடிச்சுட்டு வரலாமா அப்படின்னு தான் பார்ப்பேன். அப்படியே அடுப்பில் வெங்காயம் தானே வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே கொஞ்சம் துணிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு வந்துடலான்ட்டு ரூமுக்கும் கிச்சனுக்கும் தான் வாக் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த டைமில் தான் என் ஹஸ்பண்டும் வந்தாங்க. நான் வந்துடுவேன் ஒரு 4:30 5 o'clock வந்துடுவேன். சில டைமில் 3 o'clockலாம் கொஞ்சம் தலைவலிக்குது, டயர்டாக ஃபீல் பண்ணுறா வந்துடுவேன். பட் அவர் வந்து ஆஃபீஸ் எல்லாரையும் அனுப்பிட்டு கொரியர்ஸ் எல்லாமே டிஸ்பாச் பண்ணிவிட்டு வரத்துக்கு ஒரு 6:30 அது மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியில் வந்து அப்படியே போட்டு வதக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நல்லா நைஸாக வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துக்கலாம். அதே கடாயில் கொஞ்சம் நிறைய தாராளமாக பட்டர் போட்டு தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டதுக்கப்புறமா கலருக்காக காரத்தில் சில ரெசிபிஸ்லாம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஏதாவது சாப்பிட்ணும் என்கிட்ட இல்லை ஏதாவது ஒரு ரெசிபி யாராவது கேட்டாங்க அப்படின்னா அதை உடனே செஞ்சு சாப்பிட்டணும். இல்லாட்டி அந்த கிரேவிங்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ரொம்ப பேடான ஹேபிட் என்ன, மதியம் லஞ்ச் சாப்பிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம். நானும் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் இப்போ லஞ்செல்லாம் சாப்பிட்றோம் ஆஃபீஸ்லலாம் ஏபிசி மால்ட்டு பண்ணாங்க அப்படின்னா அதில் எடுத்து ஒரு வாய் போட்டுக்கிறேன். நம்மளுடைய சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஃபுல்லாக அந்த கிரேவிலாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. நான் பன்னீரையுமே வந்து ஃப்ரை பண்ணி போடலை, கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால நான் அப்படியே போட்டேன். பட் இதுவுமே ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போ சப்பாத்தி பண்ணாலும் என்னோடய ஹெல்ப்பிங் ஹேண்ட் வந்து என் பையன்தான். முன்னாடிலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் மாமியார் நானும் தான் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துருவோம். இப்போ இவர் தான் வளர்ந்துட்டார் இல்லையா சார், ஸோ நான் தட்டி கொடுத்துருவேன். அப்படியே ஒரு சேர் போட்டு நின்று சூப்பராக சுட்டு எடுத்துருவான். முன்னாடிலாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் ஈவினிங் வீடை பெருக்கணும் அது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். முன்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆக கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற பழக்கமுமே நிறைய வந்துடுச்சு. நம்ம தான் கொஞ்சம் சேரை கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். சப்பாத்தி பாருங்க நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வேலைகள்லுமே சேட்டை வேலை இதெல்லாமே இருக்கும். என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பார்த்து அனுசரித்து தான் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ அவனும் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு அந்த சப்பாத்தி போடுறது வேலை அப்படின்னாலே டயர்டாக இல்லாமல் ஒரு 1/2 an hour வந்து டின்னர் வேலைகளுமே எனக்கு முடிச்சது. ஹாப்பி ஃபேஸஸாக இருக்குது பாருங்கள். திருப்பி வரவே இல்லை. அப்படியா? புஸ்ஸுன்னு வருமா? உனக்கு இவ்வளோ தெரியுமா? ஏன் நீ சப்பாத்தி மாஸ்டர் ஆகிட்டீங்களா? This is the 3rd time. வருது பாரு. திருப்பி போடுங்க. திருப்பி போடுங்க. திருப்பி போடுங்க. கை கை பார்த்து என்ன, கல்லில் சுற்றக்கூடாது.
இல்லை நான் இது வெளியே போகிறேன். நல்லா அந்த கிரேவி வந்து கொதித்து பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அந்த சால்ட்டு புளிப்போட டேஸ்ட் எல்லாமே ஈவனாக இருக்கும் அந்த டேஸ்ட். அதுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வேலை பார்த்தா அவங்க அப்பா வெளில போகிறேன்னு கிளம்பிட்டாங்க. இவனும் உடனே எனக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டான். சரி போடான்ட்டு ஒரு 5 சப்பாத்தி மட்டும் நானே தனியாக போடுற மாதிரி இருந்தது. அப்புறம் இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக வெந்தய கீரையோட இது இருக்கு இல்லையா, கஸ்தூரி மேத்தி லீஃப், அதை அப்படியே போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக பட்டரை மட்டும் கட் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். நல்லா டெம்ப்டிங்கான பன்னீர் பட்டர் மசாலா என்னோடய ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேலே ஆகிடுச்சு வீட்டில் செஞ்சு இந்த காம்பினேஷனில். இல்லாட்டி தக்காளி தொக்கு, முட்டை தொக்கு, சிக்கன் கிரேவி இது மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் சைவத்தை வச்சு சப்பாத்தி சாப்பிட்டதுமே நல்லா இருந்தது. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு எல்லாமே கிச்சனில் ஃபுல்லாக இருந்தது. அதெல்லாம் கழுவிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி போட்டு படுக்க 10 மணி